सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற பிப்ரவரி மாதம் 2026 இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வு ஃபுல்லாக எக்ஸப்ட் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி வந்து ராஷ்டிரபாஷையில் ஏற்கனவே ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக போட்டிருக்கோம். செகண்ட் பேப்பரில் இப்போ 1 to 7th रोमन வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ வந்து 8th रोमन பார்க்குறோம். 8th रोमन கின் கின் தீன் வாக்கியம் கா வாட்சிய பத்திலியே. இதை 3 வாக்கியங்களுக்கு வந்து வாட்சிய பத்திலியேன்னா ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றுங்கன்றாங்க. பேசிவாக இருந்தால் ஆக்டிவாக மாற்றணும். செய்வினை செயற்பாட்டு வினையாகவும் செயற்பாட்டு வினை செய்வினையாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. மற்றதுலேருந்து 6 கொடுப்பாங்க. ஏதாவது 3 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக மார்க் எடுத்துலாம். 6 மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ராம் பாட் படுத்தாகேன். ராம் பாடம் படித்து கொண்டிருக்கிறான். படுத்தா அப்படின்னா வந்து படித்து கொண்டிருக்கிறான். அப்போ யார் வந்து பாடம் படித்தாங்கன்னா ராமனால். அப்போ வந்து இங்கே ராம் இருக்குது, பக்கத்தில் வந்து சே போட்டுக்கணும். இந்த இடத்துல ராம் சே பாட்டு படா ஜாத்தாகே. ராமனால் பாடம் படிக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். இந்த சே வந்து போட்டுட்டு இந்த இடத்துல வந்து படுத்தான்னு இருக்குது. அப்போ படான்னு போட்டுட்டு ஜாத்தா அவனை ராமனால் பாடம் படிக்கப்பட்டது. ராம் கஹானி படுத்தாகை. ராம் கஹானி படித்தான். நம்ம யாரால் ராம் கஹானி படிக்கப்பட்டது? ராமனால். அப்போ ராமனால். அப்போ ராம் சே. இந்த சே தான் வந்து நம்ம வந்து செயற்பாட்டு வினையாக மாற்றுறோம். இங்கே செய்வினை குறிக்கி செயற்பாட்டு வினை அப்படிங்கும்போது ஆள் சேர்த்துறது அந்த சேன்னு வரும். அப்போ ராமனால் கஹானி படி ஜாத்திகை. அப்போ ராமனால் கஹானி படிக்கப்பட்டது. தேர்ட் ஒன் ஹம் ஹிந்தி சீக்தேஹைன். நாங்கள் ஹிந்தி கற்றோம். இப்போ யாரால் வந்து ஹிந்தி கற்றப்பட்டது? எங்களால். அப்போ வந்து ஹம்சே. அப்போ அந்த ஹம்முக்கு பதிலாக பக்கத்தில் சே போட்டுக்கணும். ஹம்சே எங்களால் வந்து ஹிந்தி சீக்கி ஜாத்திகை. எங்களால் வந்து ஹிந்தி கற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபோர்த்து ஒன் பிதாஜி கலம் லாயே. அப்பா பேனா கொண்டு வந்தார். அப்போ யார் பேனா கொண்டு வந்தால்? அப்பா தான் பேனா கொண்டு. அப்போ அப்பாவால். அப்போ பிதாஜி சே அப்பாவால் கலம் லாயி கயி அப்பாவால் பேனா கொண்டு வரப்பட்டது. ஃபிஃப்த்து ஒன் பிதாஜி கவிதா லிக்தேகை. அப்பா பாடலை எழுதினார். கவிதா அப்படின்னா வந்து பாடல் அர்த்தம். அப்பா பாடலால் அப்பா பாடலை எழுதினார். அப்போ இந்த அப்பாங்கும்போது இந்த இடத்துல ஹைன் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்பெக்டாக கொடுக்குற மரியாதை கொடுக்கறதுனால. அப்போ வந்து பித்தாஜி சே யாரால் பாடல் எழுதப்பட்டது? அப்பாவால். அப்போ பித்தாஜி சே கவிதா லிக்கி ஜாத்திகை அப்பாவால் பாடல் எழுதப்பட்டது. சிக்ஸ்த்து ஒன் மாதாஜி கானா பனாத்திஹைன். அப்போ மாதாஜி நம்ம மரியாதை கொடுக்குறோம், எக்ஸ்பெக்ட். அப்போ ஹைன் வரணும். இப்போ அம்மாவால் சாப்பாடு தயார் செய்யப்பட்டது. கானா அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். அம்மா உணவு சமைத்தார். அப்போ யார் உணவு சமைக்கப்பட்டது? அம்மா. அப்போ வந்து அம்மாவால். அப்போ மாதாஜி சே கானா பனாயா ஜாத்தாகை. செவன்த்து ஒன் ஹம் கேஹூன் ஜைதா காத்தேஹைன். நாம் கேஹூ அப்படின்னா வந்து கோதுமைன்னு அர்த்தம். நாம் கோதுமை அதிகமாக சாப்பிடுகிறோம். நாம் கோதுமை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஹம்சே இப்போ யார் பயன்படுத்துகிறோம்? நம்மால். அப்போ வந்து ஹம்சே. அப்போ ஹம்முங்க பக்கத்தில் சே போட்டுக்கிறோம். ஹம்சே கேஹூ ஜைதா காயா ஜாத்தாகே. எல்லாத்துலேயும் பார்த்து ஜாயா ஜாத்தி இதெல்லாம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். இந்த இடத்துல நம்மால் கோதுமை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அத்தியாபக்கு ஹிந்தி போலோ. ஆசிரியர் ஹிந்தி பேசினார். இப்போ யாரால் ஹிந்தி பேசப்படும்? ஆசிரியரால். அப்போ அத்தியாபக்கு சே. அப்போ அத்தியாபக்கு சே ஹிந்தி போலி கயி. ஆசிரியரால் ஹிந்தி பேசப்பட்டது. இந்த ஹிந்தி அப்படிங்கும்போது பெண்பாலை குறிக்கிறதுனால தான் இந்த இடத்துல கயி கயி சவுண்டில் ஃபுல் வந்திருக்கு இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ராம்னே ராவன் கோ மாறா. ராம் ராவணனை கோன ஐன்னு அர்த்தம். ராம் ராவணனை கொன்றான். அப்போ யார் கொன்றாங்க? ராமனால் ராவன் கொல்லப்பட்டான். அப்போ வந்து ராமனால். அப்போ ராம்சே ராவன் மாறா கயா. அப்போ ராமனால் ராவன் கொல்லப்பட்டான். 10th ஒன் சரளானி தோஃபல் காயே. சரளா 2 பழங்கள் சாப்பிட்டாள். காயே அப்படின்னா சாப்பிட்டாள். அப்போ யாரால் சாப்பிடப்பட்டது? சரளாவால். அப்போ சரளாசே தோஃபல் காயே கயே. சரளாவால் 2 பழங்கள் சாப்பிடப்பட்டது. 11th ஒன் காந்திஜினி தேஷ்கி சேவாக்கி. காந்திஜி நாட்டிற்கு சேவை செய்தார்.
யார் சேவை செய்தால் காந்திஜியால். அப்போ காந்திஜி சே காந்திஜியால் தேஷ் கி சேவா கி கயி காந்திஜியால் நாட்டிற்கு சேவை செய்யப்பட்டது. 12th ஒன் மைன் பத்திர லிக்குங்கா நான் பத்திர அப்படின்னா நான் கடிதம் எழுதினேன். பத்திர அப்படின்னா கடிதம், நான் கடிதம் எழுதினேன். 12th ஒன் மை பத்திர லிக்குங்கா நான் இனிமேல் தான் வந்து கடிதம் எழுதுவேன். இன்னும் எழுதலை, இனிமேல் தான் வந்து ஃபியூச்சர் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் இனிமேல் தான் கடிதம் வந்து எழுத போகிறேன். அப்போ முஜிசே யாரால் எழுதப்பட்டது, என்னால் தான் எழுத போகிறோம். அப்போ வந்து இந்த மைன் வந்து என்ன பண்ணணும், முஜிசேன்னு போட்டுக்கணும் இந்த இடத்துல. முஜிசே பத்திர லிக்கா ஜாயேகா இனிமேல் தான் வந்து நான் கடிதம் எழுத போகிறேன். நௌக்கர் காம்கர் ரகாகை வேலைக்காரர் பணி செய்து கொண்டிருக்கிறார். ரகா அப்படின்னா அந்த கருண வேலை, காம்ன வேலை, கருணந்து செய்கிறது. வேலைக்காரர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ யாரால் வேலை செய்யப்பட்டது, வேலைக்காரரால். அப்போ நௌக்கர் சே காம் கியா ஜா ரகாகை வேலைக்காரரால் வேலை செய்யப்பட்டு வருகிறது. 14th மாங் கானா பனா ரஹீதி அம்மா உணவு சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ரஹி அப்படிங்கும்போது இந்த இடத்துல பெண்பாலை குறிக்கும். அம்மா உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். மாங் சே அம்மாவால் கானா பனாயா ஜா ரகாத்தா அம்மா உணவு சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். 15th மைன் ஷபேரே உட்னகி சக்தா நான் காலையில் எழுந்திருக்க முடியவில்லை. அப்போ வந்து உட்டுனா வந்து எழுந்திருக்கிறது, நகி சக்தா என்னால் வந்து காலையில் வந்து சபேரேனா மார்னிங்கில் நான் வந்து காலையில் எழுந்திருக்க முடியல. அப்போ வந்து யாரால், அப்போ மைன் வந்து என்ன சொல்லியிருக்கேன், முஜிசே போடுன்னு சொல்லியிருக்கேன். மைன் வந்தாவே முஜிசே தான் போடணும். அப்போ என்னால் முஜிசே சபேரே உட் நகி ஜாத்தா என்னால் காலையில் எழுந்திருக்க முடியாது. 16th வக்கு தூபுமே சல்நகி சக்தா அவன் வெயிலில் நடக்க முடியவில்லை. அவனால் வந்து வெயிலில் தூபுனா வந்து வெயில் நடத்து, வெயில் அவனால் வந்து நடக்க முடியவில்லை. சல்னா நடக்கிறது. அப்போ வந்து இங்கே வக்குன்னு வந்த இடத்துல உசிசே அவனால் உசிசே வக்கு வந்ததுனால இந்த உசிசேன் உஷு போட்டுக்கணும், நம்ம சேர்த்துக்கிறோம். உசிசே தூபுமே சலானகி ஜாத்தா அவனால் வந்து வெயிலில் வந்து நடக்க முடியவில்லை. 17th ஹம் தேஜ் தௌடினகி சக்தே நாம் எங்களால் வந்து ஓட முடியவில்லை. தேஜ் தௌட் அப்படின்னா வந்து தேஜ்னா ஓடுறது, எங்களால் வந்து ஓட முடியவில்லை. நம்ம ஹம் தேஜ் தௌடினகி சக்தே நாம் ஓட முடியவில்லை. அப்போ வந்து அந்த ஹம் வந்தால் ஹம்சே, இப்போ நாம் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ ஹம்சே எங்களால், ஹம்சே தேஜி தௌடானகி ஜாத்தா எங்களால் வந்து ஓட முடியவில்லை. 18th துளசிதாஸ்னி ராமாயண் லிக்கி துளசிதாசர் ராமாயணத்தை எழுதினார். இப்போ யார் எழுதினார், துளசிதாசர். இப்போ துளசிதாசரால், அப்போ துளசிதாசர் சே இந்த நே இங்கே இருக்குது, இங்கே சே போட்டுக்கிறோம். துளசிதாசரால் ராமாயண் லிக்கி கயி துளசிதாசரால் ராமாயணம் எழுதப்பட்டது. பாஸ்டில் அப்போ கயி. 19th ரமேஷ் ஆஜ் ரோட்டி நகி காயேகா ரமேஷ் இன்று ரொட்டி சாப்பிடவில்லை. நகி காயேகா அப்படின்னா வந்து சாப்பிடவில்லை. ரமேஷ் சே யாரால் ரொட்டி சாப்பிட முடியல, ரமேஷால். அப்போ வந்து ரமேஷ் ஆஜ் ரோட்டி காயி நகி ஜாயேகி ஏங்க கீ வந்து ரொட்டிங்கிறது ஒரு பெண்பாலை குறிக்கிறனால தான் இங்கே கீ சவுண்டில் வந்திருக்கு. ரமேஷால் வந்து இன்று ரொட்டி சாப்பிட முடியவில்லை. 20th ஹம் பந்த் கம்ரே மே சோனகி சகேங்கே என்னால் அறையில் தூங்க முடியவில்லை. ஹம்சே பந்த் கம்ரே மே சோயானகி ஜாயேகா எங்களால் மூடிய அறை, பந்துனா வந்து மூடிய அறையில் எங்களால் தூங்க முடியவில்லை. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.